நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் செயல்பட்டு வருகிறது சங்கர் ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவர்கள் சிலர் பள்ளிக்கு வருவதாக பொய் சொல்லி ஊதாரித்தனமாக சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. இதனை தலைமை ஆசிரியர் கண்டித்த நிலையில் 3 மாணவர்கள் சேர்ந்து தலைமை ஆசிரியரை தேர்த்து கட்ட திட்டம் போட்டுள்ளனர். அத்தோடு பள்ளியில் வைத்தே தலைமை ஆசிரியரை கொலை செய்யும் முடிவுக்கு வந்த 3 மாணவர்களும் புத்தக பையில் கத்தி கத்தரிக்கோலை எடுத்து வந்த நிலையில் சக மாணவன் ஒருவன் கவனித்து ஆசிரியர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளான். இதனையடுத்து போலீசார் வந்து விசாரணை நடத்தி கத்தியோடு வந்த மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். அரசு பள்ளி மாணவர்கள்தான் இப்படி என்றால் வள்ளியூர் அருகே உள்ள கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலும் மாணவர்கள் சாதி ரீதியாக மோதிக்கொண்ட சம்பவம் அரங்கேறியது. ஸ்கூல் பீப்பிள் லீடர் தேர்ந்தெடுப்பது தொடர்பாக வெடித்த மோதலில் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவனை மாற்று சமூகத்தை சேர்ந்த 7 மாணவர்கள் சேர்ந்து கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்திய 7 மாணவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் 6 பேரை கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். ஆனால் தாக்குதலுக்குள்ளான மாணவன் புகாரை வாபஸ் வாங்கியதால் மாணவர்களுக்கு அறிவுரை கூறி போலீசார் அனுப்பி வைத்தனர். புதன்கிழமையன்று வள்ளியூர் அருகே செயல்பட்டு வரும் மத்திய அரசின் கேந்திர வித்யாலயா பள்ளியில் 9வது படிக்கும் 2 மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சாதாரண தகராறு அரிவாள் வெட்டு வரை சென்றது பகீர் கிளப்பியுள்ளது. மூளைக்கரை பட்டியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தனது சாப்பாட்டு பையில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுக்கும் போது அருகிலிருந்த மாணவன் மீது சிந்தியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஆத்திரத்தில் அந்த மாணவன் தலையிலேயே மற்றொரு மாணவன் தாக்கியிருக்கிறான். கடந்த மாதம் 30ஆம் தேதி வள்ளியூர் அரசு மாதிரி பள்ளி கழிவறையில் குறிப்பிட்ட சாதியை பற்றி இழிவாக எழுதி வைத்ததாக எழுந்த வாக்குவாதம் மோதலாக வெடித்தது. 2 சாதியை சேர்ந்த மாணவர்கள் குழுவாக சேர்ந்து பள்ளிக்குள்ளேயே மாறி மாறி மோதிக்கொண்ட நிலையில் காவல்துறையும் 22 மாணவர்களை பிடித்து விசாரணையும் நடத்தியது. அத்தோடு தெற்கு கள்ளிக்குளம் என்ற பகுதியில் அலோசியஸ் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் சாதி ரீதியாக மோதிக்கொண்ட சம்பவம் குறித்தும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. கடந்த 10 நாட்களில் மட்டும் வள்ளியூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள 5 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சாதி ரீதியாக மோதிக்கொண்டதும் ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டதும் ஆசிரியரை கொலை செய்ய திட்டம் தீட்டியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் சமீப காலமாக பள்ளிகளில் வன்முறை சம்பவங்கள் நெல்லை மாவட்டத்தில் அதிகரித்து வருவதாக புகாரும் கூறப்படுகிறது. கடந்த 30ஆம் தேதி அரசு மாதிரி பள்ளிகளில் மாணவர்கள் சாதிய ரீதியாக மோதிக்கொண்ட போதே உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதாக அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களை பணியிடமாற்றம் செய்ய ஆட்சியர் கார்த்திகேயன் முடிவு செய்து லிஸ்ட் தயார் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் நெல்லை மாவட்டத்தின் முக்கிய அரசியல் புள்ளியான சபாநாயகர் அப்பாவு தலையிட்டு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரிடம் பேசி ஆசிரியர்கள் மீதான நடவடிக்கையை நிறுத்தி வைக்க சொன்னதாக சொல்லப்படுகிறது. ஆசிரியர்கள் கண்டிப்புடன் நடந்து கொண்டால்தான் மாணவர்கள் மத்தியில் பயம் இருக்கும் என்ற நிலையில் ஆசிரியர்கள் பணியிடமாற்ற உத்தரவை நிறுத்த சொன்னது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, சில மாணவர்கள் உச்சமாகி கண்டிக்கும் ஆசிரியர்களையே தீர்த்து கட்ட திட்டம் போடுவதால் உயிர் பயத்தில் ஆசிரியர்களும் பெரிய அளவில் கண்டுகொள்வதில்லை என சொல்லப்படுகிறது. இது மாணவர்களுக்கு வசதியாகி போகவே பள்ளிக்கூடத்தையே வன்முறை கூடாரமாக மாற்றி அராஜகத்தில் ஈடுபடும் அளவுக்கு துணிந்திருப்பதாக கூறப்படுகிறது. மொத்தத்தில் நெல்லை மாவட்டத்தில் நிகழும் சாதி மோதல்களும் வன்முறைகளும் கல்வி நிலையங்களிலும் புகுந்திருப்பது என்பது கவலையளிக்கக்கூடிய விஷயமாக மாறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.